கைஸ், நம்ம இன்னும் விளாக் சேனலில் கம்பேக் கொடுக்காம உட்காந்துருக்கோம்னு சொல்லி நீங்கள் நினைச்சிருப்பீங்க. அதுக்கு விளாக் சேனலில் விளாக் போடுறது ரொம்ப இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸ் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி கேமிங் சேனல் கேமிங் பிளான்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? அட்லீஸ்ட் கேமிங் சேனல் அட்லீஸ்ட் கேம் சேனல் நம்ம வீடியோ போடுறோமே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். ஆனால் வந்து இந்த சேனல் தான் வந்து வியூஸே அதிகமாக வருதுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது எனக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ நான் கம்பேக் கொடுக்குறேன். இதை வந்து விளாக் சேனலில் போடுற அடுத்த விளாகு. ஸோ வந்து ஏன் இப்போ வீடியோ போடலன்னா கேமிங் சேனல்லையும் சரி விளாக் சேனல்லையும் சரி, விளாக் சேனல் வந்து 4 வாரமாக நான் இப்போ வீடியோ போடலை. கேம் சேனல் 3 வாரம் வீடியோ போடுறத ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வந்து அந்த 3 வாரம் என்ன உட்காந்து பிடிங்கிட்டு இருந்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன உட்காந்து வந்து பண்ணிட்டு இருந்தேன்னா, என்னன்னா வந்து ஸ்கூலில் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அதில் இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு அதெல்லாம் வந்து நம்ம விஷயம். சரி, அதை மட்டும் இல்லை, அவங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணுன்னு நினச்சிட்டே இருக்கேன் இப்போவும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன்ல, ஐ மீன் மை லைஃப் ஸ்டோரி அண்ட் மை ஹிஸ்ட்ரின்னு. நம்ம வரலாறு ப்ளஸ் என்னோடய ஸ்டோரி, நான் எப்படி இருந்தேங்கிற ஒரு வரலாறு, அப்புறம் நான் இப்படி ஆனேன்னு ஒரு ஸ்டோரி. ஒரு சில விஷயங்கள் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்தவங்க தெரியும். ஒரு 16 பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 16 பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு 16 மெம்பர்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும். ப்ரோ, உங்களுக்கு என் ஃப்யூச்சரில் ஒரு சில விஷயங்கள் பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க. நான் வந்து ஃப்யூச்சர் சொல்கிறதுக்கான அது வந்து ஐ மீன் தட் இஸ் நாட் மை பர்சனல். அந்த ஃப்யூச்சர் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் தட் இஸ் நாட் மை பர்சனல். ஃப்யூச்சர் நான் கண்டிப்பாக சொல்லலாம் போகிறேன். ஃப்யூச்சர்னால் வந்து ரொம்ப லேட் ஆகும். என்னென்னா வந்து நான் வந்து படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த விஷயமே வந்து உங்ககிட்ட வந்து ரீச் ஆகும். வந்து அதை வந்து அது மட்டும் இல்லை, அந்த வ்ளாகில் வந்து என் ஃபீலிங்ஸ், ஏன் இப்படி ஆனேன்னு ஒரு ஃபீலிங்ஸ், ஏன் இப்படி நான் முன்னாடியே அவ்வளோ நல்லா இருந்தேன் இதுக்கு முன்னாடி, இப்போ இருக்கிறத விட அப்போ நான் ரொம்ப நல்லா இருந்தேன், ரொம்ப நல்லா படித்தேன் அப்படி நான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இந்த விளாக் அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விளாக் வரப்போகுது. ரொம்ப லேட்டாகும் ஒரு அன்பாக்சிங் வீடியோக்குன்னு எல்லா வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன். எனக்கு அந்த அன்பாக்சிங் ரொம்ப பிடிச்ச அன்பாக்சிங் வீடியோ அது வந்து உங்களுக்கு கூடி சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதை வந்து மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உங்கள் கூட இருக்கேன். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து அப்புறமா வந்து உங்கள்கிட்ட சொல்லாத ஒரு சில பல விஷயங்கள். 4 வாரம் எடுக்க வீடியோஸ் விளாக் சேனலில் வீடியோஸ் பண்ணலாம். கண்டென்ட் கிடைக்கல. கேமிங் சேனல்லையே 3 வாரம் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டென்ட் இருந்தோட 3 வாரம் வீடியோ போடல கேமிங் சேனல். ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை திரும்பி டெலீட் பண்ணிட்டு திரும்பியும் காசு கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு பெரிய கண்டென்ட் கொடுத்துருப்பேன். அதுமாரி தங்கச்சி வர்சஸ் ரோப்ளாக்ஸ் கேம் பிளே நான் போட்டிருப்பேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து ரோப்ளாக்ஸ் கேம் பிளே நம்ம போடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். போடலாமா வேண்டாமா நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்புறமா வந்து
நமக்காக எவ்வளோ பேர் 3 வாரமாக வெயிட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் சேனல் யாரும் பரவாயில்ல, நமக்கு அவ்வளோ பெரிய வியூஸ்லாம் இருக்குது. ஆனால் கேமிங் சேனல் வியூஸே எல்லாரும் கொஞ்சம் ஏற்றிடுவோன்னு சொல்லி கண்டென்ட் இல்லாமல் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. வீடியோ போடலன்னு உடனே லாஸ்ட் சேனலில் வந்து இப்போது சும்மா ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு. ஒரு விஷயங்கள் கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக டைம் கிடச்சிருக்கு. என் வாழ்க்கையை பற்றி போகிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். மறக்காமல் கீழே காரணமாக சில கமெண்ட் பண்ணிங்க சொல்லிட்டோம். நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் எப்போ சந்திப்பேன்னு தெரியாது, எப்போ உங்களை பார்ப்பேன்னு தெரியாது. லாஸ்ட் சேனல் வீடியோ பெரிய வீடியோ போடாமல் இருந்தேன். ப்ளஸ் பெரிய வீடியோ போடாமல் மட்டும் தான் இருந்தேன். நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ப்ரோ நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து உங்கள் கையில் இங்கே அடிபட்டுருக்கிற மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டிங்களா ப்ரோ? இங்கே பாருங்க ப்ளீஸ், அது உண்மை தான். இப்போ பாருங்க ஆணி ரொம்ப பெருசாக குத்திடுச்சு. அப்புறமா வந்து இதோ நான் சொன்ன அந்த புண்ணுங்கள் இங்கே இருக்குது, இங்கெல்லாம் நான் கற்று போட்டுருந்தேன் ஃபுல்லாக. அப்புறம் வந்து முட்டிக்கு சைடில் வந்து ஒரு தழும்பு மாதிரி இருக்கா, அது இங்கே இதை வந்து அதுவும் ஆணி கொடுத்தது தான். இப்போது அப்புறம் வந்து இப்போ புதுசாக வந்து அடிபட்டிருக்கு, திரும்பி ஆணி குத்தி இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கேயும் இருக்கு. உங்களுக்கு இங்கே தெரியுதா? அப்புறம் இங்கேயும் அடிபட்டு. ஸோ வந்து இது அதெல்லாம் இருக்கிறது தான். ஸோ வந்து என்ன நடந்தாலும் வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா வந்து கமெண்ட்ல உங்களுக்கு சொல்லாத விஷயங்கள் சொல்லுங்க ப்ரோ அடுத்த வீடியோவில். ஐயோ தப்பாக பேசுகிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம உங்களுக்கு தோணுதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்ற விஷயங்களுக்கு பதில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ டாட்டா பை பை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ டாட்டா பாய் பாய், see you.